அரவே டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். இந்த வீட்டுக்குள்ள இன்னொரு நொல்ல காதல் மலர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதுக்காக நான் இது முன்னாடி ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன்னா, அப்போ தான் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாரு, யாரை பற்றி பேச போகிறாரு அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, அதுக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கான ப்ரோமோ 1 மற்றும் ப்ரோமோ 2 ரெண்டையும் சேர்த்து ஒரே வீடியோவில் பார்த்துருவோம். ஏன்னா ப்ரோமோ 1ல் வந்து பெருசாக கண்டென்ட் கிடையாது. அது எப்படி நம்ம 8 மினிட்ஸ்க்கு பேசுறது கஷ்டம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நம்ம லேட்டாக வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதுனால ஒன்று தனித்தனியாக போட்டோன்னா நீங்கள் என்னை காரி துப்புவீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சரி, டைரெக்டாக நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது வீக்லி டாஸ்க்னு எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா நமக்கு வந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஃபிசிக்கல் டாஸ்க்கு கொடுக்க போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டு சாக போகிறாங்க. அதுலேயே வந்து என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். என்னமோ மாப்பு சோப்பு என்னமோ சொன்னானுங்க. ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற டாஸ்க் எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வாரமும் வீக்லி டாஸ்க்கை படிக்கிறதுக்கு அதிகமாக வந்து விக்கல்ஸ் விக்ரம தான் கூப்பிடுறாங்க. ஏன் மற்றவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கிது, ஆனால் அதிகமாக வந்து விக்கல்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரில. எல்லாருக்குமே சரியாக சமமான வாய்ப்பை கொடுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு 3 டீமாக பிரிக்கிறாங்க. ஒன்று சமைக்கிறதுக்கு ஒரு டீம், வெசல் வாஷிங்லாம் டீம் கிடையாது, தனியாக வீட்டை பெருக்கிறதுக்கு ஒரு டீமு, பாத்ரூம் கிளீனிங்க்கு ஒரு டீம். இந்த 3 டீமுக்குமே பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பேர் பாருங்களேன்: சாம்பார் ஸ்குவாட் டீம் 1, மாப் மாயாவிஸ் டீம் 2, ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் டீம் 3. ஐயோ, இந்த கன்றாவி வேறு அப்பப்போ நான் லைவ் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கேன்னா அப்பப்போ வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஓகே, இப்படி 3 டீமாக பிரிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்கில் வந்து இந்த வாரம் முழுக்க இந்த வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும், சமைக்கிறது நல்லா சமைக்கணும், அதுதான் டாஸ்க்கு போல் இருக்குது. பாத்ரூம் நல்லா யார் கழுவுறா, வீட்டை யார் நல்லா பெருக்கிறா, இதே டாஸ்க் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு வடிவத்தில் வந்த மாதிரியே எனக்கு தோணுது. ஸோ இந்த டாஸ்க்கு விக்கல்ஸ் தான் படிக்கிறாப்படி. இந்த டீமில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சாம்பார் ஸ்குவாடு முழுக்க பெண்கள் அணியால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து நம்ம பார்வதி, இன்னொன்று வந்து திவ்யா, அதுக்கப்புறமா கனி, சாண்ட்ரா, நம்ம கிரிஞ்சு, வியானா, பொய்யானா, ஃபேக்கானா, நீயானா, பொன்னானா, இப்படி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அவங்க அந்த டீமில் இடம் பெற்றிருக்காங்க. மாப் மாயாவிஸ் இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நக்கல்ஸு, அவருக்கு வந்து விக்கல்ஸ்னு வைக்கக்கூடாது பேர், அவருக்கு வந்து நக்கல்ஸ்னு வச்சா தான் கரெக்டாக இருக்கும். சுபிக்ஷா, நம்ம கமருதீன், கேமி மற்றும் பிரஜின் அவர்கள். அடுத்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அமித், கானா வினோத், அரோரா, சபரி, ரம்யா, எப்ஜே. லிட்ரலாக அன்பு கேங்கு மொத்தமாக ஒரு டீமில் இருக்குது. இதில் கனி மட்டும்தான் மிஸ்ஸிங் இந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸில். மற்றபடி எல்லாருமே உள்ளே இருக்காங்க. இந்த டீமில் இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்க 2 பேர்னா அது அரோரா மற்றும் கானா வினோத். அமித் கூட அந்த டீம் தான். ஓகேவா? சரி, இப்போ என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 டீமும் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்டர்டெயின்மெண்ட் அதில் இருக்கணும். இது வந்து ஒரு ஃபன்னான டாஸ்க்காக தான் போக போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு பிக் பாஸ். இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. செட்டிங் எல்லாம் பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ளே தான் நடக்க போகுது. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அடுத்து டாஸ்க் லெட்டர் படிச்சுட்டு டாஸ்க் ஆரம்பிக்க வேண்டியது தான் வேலை. நீங்கள் பின்னாடி விஷுவல்ஸ்லாம் காட்டுறாங்க, அதை பார்த்தீங்கனாலே தெரியும். பாத்ரூம் ஏரியாவுக்கு இன்னொரு டீமில் இருந்து இன்னொருத்தர் போகிறாங்கன்னா அவங்கள என்டர்டெயின் பண்ணணும், அவங்கள வரவேற்கணும், நல்லா உபசரிக்கணும். ஸோ இதெல்லாமே பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸில் இருந்து சாம்பார் ஸ்குவாடுக்கு ஒருத்தவங்க சாப்பிட வராங்க அப்படின்னா, அப்போ அந்த சாம்பார் ஸ்குவாடு வந்து எப்படி என்டர்டெயின் பண்ணுறாங்க, எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க, ஹைஜீன் என்ன, எப்படி அவங்க பிஹேவியர் என்ன, இதெல்லாம் வந்து நோட் பண்ணணும் போல இருக்குது. இப்படி ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு இடங்களில் நோட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது நமக்கு புரியுது, அவ்வளோதான் புரியுது. அதுக்கு மேலே நம்ம லைவில் தான் பார்க்கணும். 2வது ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் கொடுக்குறாங்க. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன, இது கேப்டன் டாஸ்க்குக்காகவாடா இந்த டாஸ்க் நடக்குதுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் நல்லாவே கொடுக்கலாம் டாஸ்க்கை. இந்த ராஜாங்கம் டாஸ்க் மாதிரி நிறைய டாஸ்க் இருக்குது. ஏஞ்சல் வெர்சஸ் டீமன், ஸ்கூல் டாஸ்க், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் எல்லாமே இருக்குது. ஏஞ்சல் வெர்சஸ் டீமன்லாம் வேற மாதிரி நமக்கு போகும். அந்த மாதிரிலாம் கொடுக்குறத விட்டுட்டு எதுக்கு, என்ன ஐடியாவில் இதை கொடுக்குறாங்கன்னு தெரில. ஆனால் நான் பார்க்குற வரைக்குமே முழுக்க மலையாள பிக் பாஸை பார்த்து தான் காப்பி அடிக்கிறாங்க தமிழ் பிக் பாஸ். அப்படியே அப்பட்டமாக அங்கே என்ன நடக்குதோ அப்படியே தூக்கி மட்டும் வச்சுக்கிறானுங்க. கேட்டால் மக்களுக்கு தெரியக்கூடாதாமா. அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எந்த டீம் அதிகப்படியான ஸ்கோர் எடுக்குதோ
இந்த வீக்கெண்டில் யார் அதிகமாக வந்து பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அந்த டீமில் இருக்கிற அனைவருமே கேப்டன் டாஸ்கில் போட்டி போடலாம். இப்போ உதாரணத்துக்கு சாம்பார் ஸ்குவாடு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கக்கூடிய 5 பெண்களுமே அடுத்த வாரம் தலைவர் போட்டிக்கு போட்டி போடுவாங்க. புரியுதா? இப்படி தான் எந்த டீமாக இருந்தாலும். எனக்கு தெரிஞ்சு ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸும் மாப் மாயாவிஸும் கூட்டு, அதில் பிரஜன் மட்டும் மாப் மாயாவிஸில் அவர் மட்டும் கொஞ்சம் இந்த டீமுக்கு ஃபேவராக இருப்பார். சாண்ட்ரா எந்த டீமில் இருக்காங்களோ அந்த டீமுக்கு ஃபேவராக இருப்பார். அவங்க 2 பேரோட அட்டிலையும் தாங்க முடியல. முழுக்க முழுக்க வந்து அவங்கள டிஃபேம் பண்ணுறதுக்காகவே இந்த ஷோவில் போட்டு, இது நான் முன்னாடியே சொன்னது தான், விஜய் சேதுபதியினுடைய ஒரு ஃபேவரட்டிசம் அவங்கள டிஃபேம் பண்ணணும். அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டாமல் கண்டிக்காமல் இருக்கிற வரைக்கும் அவங்க தப்பு பண்ணுவாங்க, தப்பான வார்த்தைகள்லாம் விடுறாங்க, டீமாக சேர்ந்து விளையாடுறாங்க. இதை வந்து கண்டிக்க மாட்டுறாங்க. ஹோஸ்ட்டு பிக் பாஸ் எதுவும் சொல்ல மாட்டுறாரு. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு டிஃபேம் ஆகும். இந்த ஷோவில் அவங்க இருக்கும்போது டிஃபேம் ஆகும். ஓகே, இது வந்து டிஃப்ரெண்ட் டாபிக், நம்ம அப்புறமா பார்ப்போம். கட் பண்ணி 2வது ப்ரோமோ வந்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த நம்ம லிவிங் ஏரியாவில் வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க, 3 டீமினுடைய பேரை போட்டு போர்டு இருக்குது, அதில் காயின்ஸ் ஓட்டணும். இதில் 2 கலர் காயின் இருக்குது, ஒன்று கோல்டு காயின் இருக்குது, இன்னொன்று சில்வர் காயின் இருக்குது. கோல்டு காயின் தான் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன், சில்வர் காயின் என்னன்னு நமக்கு தெரில. ஸோ இதில் வந்து ஸ்கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு டீம் இன்னொரு டீமுக்கு ஸ்கோர் கொடுக்கணும். அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன இருக்கும், பார்ஷாலிட்டி இருக்கும், ஃபேவரட்டிசம் இருக்கும். பிடிச்ச டீமுக்கு வந்து அதிகமான காயின்ஸை கொடுப்பாங்க, பிடிக்காத டீம் ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் ஒரு குறை சொல்லி வந்து டம்ப் பண்ண தான் பார்ப்பாங்க, பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது சாம்பார் ஸ்குவாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. டோட்டலாகவே 2 ரவுண்டு நடக்குது போல் இன்றைக்கி. அந்த 2 ரவுண்டுமே டோட்டலாக 2 பாயிண்ட் தான் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. மாப் மாயாவிஸ்க்கு வந்து 2 ஒயிட் காயின், சில்வர் காயின் 2 இருக்குது, அதுக்கப்புறமா கோல்டு காயின் 2 இருக்குது. இதில் நீங்கள் ஃப்ளஷ் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா 2 கோல்டு காயின் வந்து அவங்களுக்கு இருக்குது ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு. விக்ரம் வந்து கொடுக்குறாரு. முதல்ல விக்ரம் வந்து யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் ஸ்குவாடுக்கு ஒரு காயின் கொடுக்குறாரு. சாம்பார் ஸ்குவாடுன்ற பாருங்க, ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து 2 கோல்டு காயின் வந்து கொடுக்குறாரு விக்ரம். ரம்யா வந்து சாம்பார் ஸ்குவாடுக்கு ஒரே ஒரு கோல்டு காயின் கொடுக்குறாங்க. அப்போ ரம்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைஜீனே இல்லை, சுத்தமாக என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. ரம்யாவுக்கு கொஞ்சம் வன்மம் இருக்குது, யார் மேலே, வியானா மேலே வன்மம் இருக்குது. அந்த வன்மத்தை கூட இப்படி காட்டலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரம்யா மேலே மட்டும், வியானா மேலே மட்டும் இல்லை, சாண்ட்ரா வந்து நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால அவங்க மேலேயும் வன்மம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் போயிட்டு ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு ஒரே ஒரு கோல்டு காயின் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு கோல்டு காயின் தான் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹைஜீனே இல்லை, பல் விளக்குற ப்ரஷ் எடுத்துகிட்டு வாஷ் பேஷனை வந்து தொடச்சிக்கிட்டு இருக்காங்க, க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அங்கே சொன்னாங்க. அப்போ சபரி வந்து குறுக்க மறித்து அது யாரோட ப்ரஷ்ஷும் இல்லை, எஃப்ஜேவுடைய ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய டீமில் இருக்கிற ஒருத்தருடைய ப்ரஷ் தான் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. அப்போ சாண்ட்ரா வந்து இது ஃபன் டாஸ்க் சபரி அப்படின்ற மாதிரி கத்தலை, அது வந்து கன்வே பண்ண வராங்க. ஸோ இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது இருக்கும். யாருக்கு ஃபேவரட்டிசம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், நடுவில் வந்து பிக் பாஸ் ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் இந்த 2 ப்ரோமோ பார்க்குற வரைக்கும் இது ஒரு ஆர்டினரி டாஸ்க் தான், பெருசாக இதில் வந்து நமக்கு மேட்ரு இருக்க மாதிரி தெரியலை. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டாஸ்கை பற்றி? உங்களோட கருத்து என்ன? இந்த வாரம் எப்படி போக போகுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.